ஹலோ கைஸ், ஐம் வசந்த் குமார். நான் சென்னையிலேருந்து வரேன். அர்மேனியா கும்ரி ப்ராக்ரஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நான் எம்பிபிஎஸ் 5th கோர்ஸ் படிக்கிறேன். செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் அர்மேனியா. ஸோ திஸ் இஸ் அவர் கேம்பஸ். தென் நம்ம வந்து கும்ரி சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் கோ கைஸ். கைஸ், இது வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல ஒரு பேக்கரி ஷாப் இருக்கு. அது பக்கத்துல இப்ப பார்த்தோம்னா பேங்க் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல அங்க பார்த்தோம்னா தசீர் பீஸா ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி பக்கமா இருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போலாம். கைஸ், நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து 500 மீட்டர்ஸ்ல நம்மளுக்கு KFC இருக்குது. ஓகே, வாங்க அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போகிற வழியில் பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. அங்கே வாங்கினோன்னே எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம உங்கள்கிட்ட என்ன சொல்லணுங்கிறது என்னன்னு பார்த்தா கிளைமேட்டை பற்றி பேசலாம் சார். நம்மளுக்கு வந்து இங்கே கும்ரியில் வந்து வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். அதில் வின்டர் பார்த்தோம்னா வந்துட்டு நவம்பர் டு ஏப்ரல் மந்த் வரை இருக்கும். -15 டிகிரி அந்த ரேஞ்சில் இருக்கும் செல்சியஸ். ஸோ அது நம்மளுக்கு அடாப்ட் ஆகிற அளவு தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து சம்மர் போயிட்டுருக்கு. ஸோ அதான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். சம்மர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே மந்த் டு அக்டோபர் மந்த் வரையுமே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்திருக்க நெக்ஸ்ட் பிளேஸ் என்னன்னா எரவான் சிட்டிங்கிற ஒரு பிக்கஸ்ட் சூப்பர் மார்க்கெட் இன் கும்ரி சிட்டி. ஓகே, இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து உள்ளே போய் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி க்ராசரிஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க உள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வாட்னர் ஸ்கொயர் வந்திருக்கோம். இதுதான் கும்ரியோட சென்டர் ஆஃப் த சிட்டி. இங்கே தான் வந்துட்டு எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்னாலும் கான்சர்ட்னாலும் எல்லாமே வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாமே கேதர் ஆகி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க.